சரி, நான் படம் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன மைண்ட் செட்டில் ஆரம்பிச்சனோ இந்த நிமிஷம் இந்த இன்டர்வியூ வரைக்கும் அதே மைண்ட் செட் தான். நமக்கு நம்மளே தெரியாம கல்யாணம் பண்ணா எப்படி இருக்கும், அப்படிதான் கதையே ஸ்டார்ட் ஆகுது. அந்த மேல் கேரக்டர் வந்து இறக்குற சீன் எடுக்கும்போது எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஏன்னா இன்ஸ்டியூட்டில் நான் படிக்கும்போது நரசிம்மன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதே மாதிரி என் கையை பிடிச்சி தான் இறந்துட்டான். தரத்தில் சமரசம் இல்லை, ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் SVS வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. In this episode of Cinema Guidance Conversationல என் கூட யார் இருக்காங்க அப்படின்னா யோலோ அப்படின்ற ஒரு யங் டீம் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த யங் டீமை வச்சுட்டு நீங்கள் ஒரு ஆடியோ லான்ச்சில் பேசின விஷயத்தை கேட்டேன். நான் எல்லாருமே ஃப்ரெஷ் ஃபேஸாக தான் வேணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்தை நான் காஸ்ட் பண்ணேன் அப்படின்ட்டு. எப்போவுமே இயக்குநர்கள் வந்து நிறைய லெஜெண்டரி டைரக்டர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு புதுமுகங்களாக இருந்தால் அவங்கள ஒரு ஸ்கல்ப்சராக மாற்றுறது தான் ஒரு டைரக்டரோட வேலை. அதுதான் இந்த படத்துலேன்னு எனக்கு தோணுச்சு. அதுதான் பிளானாகவே இருந்தது. ஆமாம், ஸ்கிரிப்டாகவே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இதெல்லாம் லைஃப் நடக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் தான். அது இன்னும் நியூ ஃபேஸ் வரும்போது வந்து இன்னும் உங்களுக்கு வந்து அப்பீலிங்காக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அது நியூ ஃபேஸ் வரும்போது இவங்க கொடுக்குற எனர்ஜி ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். ஓகே, அது எங்களுக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு கதைக்கும். சரி, அது இல்லாமல் சரி, எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ஈகோ இல்லாமல் ஒரு ட்ராவல் பண்ணோம்னா ப்ராடக்ட்டுக்காக வந்து ஒர்க் பண்ணணும், பேஷனேட்டாக ஒர்க் பண்ணும்போது வந்து தி பெஸ்ட்டாக ஒரு ஸ்க்ரீனில் வரும். அண்ட் கமிங் டு தேவ் டியோஸ், ப்ரொடக்ஷனில் ஒரு ப்ரொடியூசர் ஃபில்மோகிராஃபி என்னங்கிற அந்த ரூட் தெரியும், அதோட பிஸ்னஸ் என்னன்றது தெரியும். பட் வென் கம்ஸ் இன் டு ஆக்டிங், அதுவும் எஸ்பெஷலி ஹீரோ லான்ச் ஆகுறதுன்றது இட்ஸ் அ மோர் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த பொறுப்பை எடுத்துகிட்டு இந்த படம் பண்ணுறப்போ, படம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ என்ன ஒரு மைண்ட் செட் இருந்தது, படம் முடித்தோடனே யூ ஆர் சாட்டிஸ்ஃபைடா? சரி, நான் படம் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன மைண்ட் செட்டில் ஆரம்பிச்சனோ இந்த நிமிஷம் இந்த இன்டர்வியூ வரைக்கும் அதே மைண்ட் செட் தான். சரி, அவங்க வந்து அந்த எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணாங்க. சரி, நான் ஒரு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து நிறைய படங்கள் ஈஸியாக ஒர்க் பண்ணிட்டு வரும்போது ஆப்வியஸாக எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். இந்த அதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருந்த படங்கள். சரி, நம்மளுக்கு ஏதாவது ஒன்று போச்சுன்னா மாற்றலாம் பண்ணலான்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கும்போது ஒரு ட்ரஸ்ட்டு தான். ஏன்னா அவங்க என்ன ட்ரஸ்ட் பண்ணாங்க, நானும் அவங்க ட்ரஸ்ட் பண்ணேன். இது என்னவா கன்வெர்ட் ஆக போகுது அப்படின்றது. பட் they did the very 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 best job. ஒரு ஃபிலிமை ஸ்கிரிப்ட்ல இருந்து ஸ்க்ரீனுக்கு மக்கள்கிட்ட கொண்டு வரதுக்கு அவ்வளோ ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. அதுக்கு பின்னாடி நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆஸ் அன் ஆக்டராக சொல்லணும்னா எனக்கு வந்துட்டு சரி, ஒரு ஃபஸ்ட்டு ஃபிலிம் டெபியூவாக நம்ம லான்ச் பண்ணும்போது நம்மளோட ஐடென்டிட்டி என்னன்றதை நம்ம வந்து மக்களுக்கு காட்டணும். ஸோ அவங்க அதை தான் ரசிக்க போகிறாங்க. ஸோ அதனால் அதில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணும். ஸோ அதுக்கு வந்து டைரக்ஷன் டீமுக்கு பெரிய தேங்க்ஸ் தான். கிரேட். அண்ட் ஹீரோயின், அதுதான் சொல்லணும். இந்த கேரக்டரே வந்து ரெண்டு விதமாக பார்க்க முடிஞ்சுது. கன்ஃபியூஸ்டு ரொமான்ஸ்னு அங்கேயே ஒரு டேக்லைன் கொடுத்துட்டாங்க. அண்ட் அடுத்து பார்த்தா த்ரில்லர் ரொமான்ஸ்ன்ற மாதிரிலாம் ஒன்று இருந்தது. ஸோ இட் இஸ் குவைட் டிஃப்ரெண்ட் அப்படி இருந்தது. இந்த ரோல் அடாப்ட் பண்ணுறதுக்கு கதை கேட்ட ப்ராசஸ் எப்படி இருந்தது, அந்த ஒர்க் பண்ண டீமோட அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? நான் தெலுங்கு ப்ரோ ஒரு மூவி பண்ணியிருக்கேன், பவன் கல்யாண் சாரோட ஒரு மூவி. சமுத்திரகனி சார் டைரக்டர், அவங்க வந்து கோ-டைரக்டராக பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேருந்து தான் பார்த்தேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு, பண்ணால் கரெக்டாக இருக்கும் சொன்னேன். ஸோ அதனால எனக்கு வந்து ரொம்ப க்யூரியஸாக இருந்துச்சு. நமக்கு நம்மளே தெரியாம கல்யாணம் பண்ணா எப்படி இருக்கும், அப்படிதான் கதையே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால எனக்கும் வந்து ரொம்ப க்யூரியஸாக இருக்கு. அப்போ ஸ்கிரிப்ட் கேட்கும்போது தான் அது கன்வே ஆகுது. ஓ, இப்படி பண்ணலாமே, இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நான் நினைச்சேன். ஸோ அதனால வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. எனக்கு வந்து பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த ஸ்கிரிப்ட். ஸோ அதனால ஓகே. செகண்ட் ஹீரோன்னு சொல்லி நிக்கி தான் ஸ்டேஜில் பேசினார். நான் செகண்ட் ஹீரோ, யார்கிட்ட கூப்பிட்டாலும் செகண்ட் ஹீரோ. பட் இந்த ஸ்கிரிப்ட் டிமாண்ட்ஸ் இங்கே ஒரு 10 நிமிஷம் வந்தாலோ இல்லை 20 நிமிஷம் வந்தாலோ அந்த ரோலோட இம்பாக்ட் தான் இன்னைக்கு மாறும். நிறைய பார்க்குறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு லூக்கால ஒரு கண்ணாடி போட்டுட்டு ஒருத்தர் உட்காந்துருப்பார், பேசக்கூட மாட்டார். அவரு யோகாவில் அவரை வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் ரோல்ஸ் தான் இப்போ வந்து ஆகாஷ் சார் சினிமாவில் டிஃபைன் பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா அந்த ஜேர்னி நோக்கி தான் ஓடுறாரு? உனக்கு தெரியாத எதுவும் இல்லை மச்சான், நான் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன் பாலா சார் படம்லாம். இதில் வந்து சொல்லும்போதே மேபி எல்லாருக்கிட்டையும் செகண்ட் லீடுன்னு சொல்லியிருக்கலாம். பட் இது வந்து ஃப்ளாஷ்பேக் லீட் கேரக்டர். எனக்கு கூட காம்பினேஷனாக ஆக்சுவலாக எங்களுக்கு ஷார்ட்ஸ் பெருசாக இல்லை. ஸோ ஒரு போர்ஷனை நான் லீட் பண்ணுறேன் படத்தில். அப்போ நேருக்கு நேர் சீன்லாம் கிடையாது. இல்லை, இட்ஸ் லைக் இருக்கு ஒரே ஒரு சீன் மட்டும் பண்ணியிருக்கோம். பட் இது வந்து இவங்க தேவிகா சொன்ன மாதிரி அவங்க மேல போற கதையா இருந்தாலும் படம் பார்த்து முடிக்கும் போது இது ஆகாஷோட கதையா தான் இருக்கும். ஆகாஷோட கதையில நாங்கெல்லாம் ஒரு கதாபாத்திரமா இருந்திருக்கோம் அப்படின்றது நிதியும். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஃபேண்டசி எலிமெண்ட் வந்து 2 டைம் லைன்ஸை லிங்க் பண்ற ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு எனக்கு. அண்ட் டெலிவிஷன் பண்ணிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்லி ஃபிலிம்ஸ் வர்றது வந்து
ரேராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து கிடைக்கும்போது உண்மையிலேயே எப்படியாவது டேட்ஸை மேனேஜ் பண்ணிடணும் அப்படின்னு தான் நானும் யோசித்தேன். அண்ட் அதுக்கு என்னுடைய ஸ்டார் விஜய் டீமுக்கும் நான் இங்கே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்களும் மனசு வச்சதுனால தான் அந்த டேட்ஸ் மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக சாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ், சாம் சாருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. ஏன்னா 15 நாள் நான் அங்கே இருக்கும்போது என்னோட போர்ஷன்ஸை பிளான் பண்ணாமல் மீதி 15 டேஸில் எனக்கும் நிதிக்கும் டேட்ஸ் கொடுத்து அந்த 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 கேப்பில் ஷூட் பண்ண போர்ஷன் தான் அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன். அது உண்மையிலே படத்தில் வந்து ஒரு டீப்பான ஒரு போர்ஷனாக இருக்கும். ஹீரோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி போயிடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனஸ்ட்டாக. ஏன்னா ஒரு 20-25 மினிட்ஸை நம்ம லீட் பண்ணியிருக்கோம், அது கரெக்டாக லீட் பண்ணியிருக்கோம், ரொமான்டிக்காக லீட் பண்ணியிருக்கோன்றப்போ அந்த போர்ஷனில் இந்த கேரக்டருக்கு ஒரு வைட்டாலிட்டி இருக்கும்ல. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ரொமான்டிக்கான போர்ஷன் அதுக்காக சொன்னேன். ரொமான்டிக்கான போர்ஷன்னால தான் என்ன கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா நமக்கு இப்போதைக்கு எல்லாரோட லைஃப்லயும் இந்த டைட்டில் கனெக்ட் ஆகும். யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ் ஃபார் லைஃப். அதுதான் அந்த மொமெண்ட் வரும்போது தான் நமக்கு ஒரு பாசிட்டிவ், ஒரு ஹோப் கொடுக்குற ஒரு விஷயமா தான் இருந்திருக்கு. இந்த படத்துல ஒரு மொமெண்ட் எனக்கு பர்சனலாக கனெக்ட் ஆச்சு அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மொமெண்ட்டை சொல்ல போறீங்க. வாட் இஸ் இட் சார் ஃப்ரம் யூ? ஓகே, ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஒரு பார்டர் சீக்வன்ஸ் நடக்கும். அதில் வந்து 2 கேரக்டர்ஸ் இறந்துருவாங்க. ஓகே, அதில் மேல் கேரக்டர் இருக்கும். அந்த மேல் கேரக்டர் வந்து இறக்குற சீன் எடுக்கும்போது எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஏன்னா இன்ஸ்டியூட்டில் நான் படிக்கும்போது நரசிம்மன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஓகே, நைட் 12 மணிக்கு இப்படி கையை பிடிச்சிட்டு நாளைக்கால ஷூட் பண்ண போகிறோம், கையை பிடிச்சிட்டு கல்லவா ஹெல்ப் பண்ணலாம், வந்து ஈஸ் ஃப்ரம் விவசாய ஃபேமிலி, என்னால் ஃபிசிக்கலாக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் நைட்டு அப்படி கையை பிடிச்சிட்டு அங்கே நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே ஃபோன் வந்துச்சு, இது மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிட்டான்னு சொல்லி. ஸோ அவரை போய் நாங்கள் எல்லாருமே போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது அதே மாதிரி என் கையை பிடிச்சி தான் இறந்துட்டான். ஃபுல்லாகவே பிளட் வாமிட் பண்ணி இறந்துட்டான். பைக்கில் போகிற ட்ரங்க் டைமில் வந்து இடித்து இறந்துட்டாங்க. ஸோ அந்த மேல் கேரக்டரை ஷூட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப இமோட் ஆச்சு. இப்போவும் நான் அந்த மேலும் ஃபீமேலும் பார்க்கும்போது நான் ரொம்ப இமோட் ஆகி கனெக்ட் ஆகிடுவேன். அந்த இடம் மட்டும் ஒரு சின்ன ஒரு அவர் தான் எனக்கு வந்தார் எங்கள் மைண்டில். அவரை வச்சு தான் எடுத்தோம். ஸோ அவருக்கு வந்து நான் இந்த படம் பண்ணோம்னா அவருக்கு ஏதோ பண்ணணும்னு ஒரு ஆசை எனக்கு ரொம்ப இருக்குது. ஓகே, ஸோ அந்த ரொம்ப ஒரு இமோஷனலான இடம் எனக்கு இது. கதாநாயகனா இந்த ஒரு மொமெண்ட் வரணும்ல, இந்த படத்தில் ஒரு விஷயம் கனெக்ட் ஆச்சுன்னா சாம் சார் சொன்ன மாதிரி எனக்கு அந்த ஆக்சிடென்ட் சீக்வன்ஸ்க்கு அப்புறம் நடந்த ஒரு மொமெண்ட் தான் ரொம்ப யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ் மொமெண்ட். அது நான் எனக்கும் அவருக்கும் இருக்க காம்பினேஷன், படத்தில் ஒரே காம்பினேஷன் அந்த ஒரு சீன் தான். ஸோ அது ஏன் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு, நான் நடிக்கும் போதுமே எனக்கு வந்து அந்த நான் எப்பவுமே வந்துட்டு எப்படி சொல்றது, ஒரு சீன் உள்வாங்கி நம்ம ஏதோ ஒரு நினச்சி அப்படிலாம் நடிக்க மாட்டேன். நான் டைரக்டர் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு அந்த சீன் ஸ்பேஸில் அந்த கேரக்டரை ஒர்க் பண்ணி நடிக்கிற ஒரு கேரக்டர். பட் அந்த சீன் நடிக்கும் போது மட்டும் நான் உண்மையிலே கொஞ்சம் எமோஷனல் ஆயிருந்தேன். நான் காலேஜ் படிக்கும் போது SRM காட்டங்குளத்தூர் என் கிளாஸ்மேட் பாஸ்கர்னு சொல்லிட்டு அப்போ மரகநாணயம் ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் 2 பேர் இன்டர்ன் பண்ணிருந்தோம். காலேஜ் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது நான் ஹெல்மெட் போட்டிருந்தேன், அவர் ஹெல்மெட் போல பின்னதாக இருந்தார், நான் புல்லட் பைக் வச்சிருந்தேன். கரெக்டாக ஊரப்பாக்கத்துக்கும் குடுவஞ்சக்கு நடுவில் ஒரு கார் சடனாக கட் ஆனதில் நான் பின்னாடி வச்சு ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துட்டோம். நான் ஹெல்மெட் போட்டதான் எனக்கு எதுவும் ஆகலை. அவர் வந்து அங்கே ஸ்பாட்லேயே வந்து விழுந்துட்டாரு. அவருக்கு ஃபிக்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு, ஒரே ரத்தம். அந்த சீன் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருந்தது. ஸோ அவர் உடனே எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணணும்னு தெரியல எனக்கு. என் கூட 2 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் இருந்தாங்க பின்னாடி வந்தவங்க. அப்புறம் என்னோட ஃபேமிலிக்கு ஃபோன் பண்ணி அவங்கள வர வச்சு பாரதியில் அட்மிட் பண்ணி அவருக்கு சர்ஜரி பண்ணோம். சர்ஜரி பண்ணி முடிச்சுட்டு அவரை வந்து என்னால் அவரை பார்க்க முடியல. எனக்கு ஒரு பதட்டம், அந்த நெருடல் இருக்கும்போது ஒரு 3 வீக்ஸ் கழிச்சு போகும்போது அவர் யாரையுமே ஞாபகம், என்ன மட்டும் தான் ஞாபகம் இருந்துச்சு அந்த பையனுக்கு. கடைசியாக இருந்தது. அவன் வந்து ABCDலேருந்து 1 2 3 எல்லாமே மறந்துட்டான், எதுவுமே தெரியாது. அவனுக்கு கடைசியாக இருக்க ஞாபகம் இருந்த ஒரே ஃபேஸ் என் ஃபேஸ் மட்டும்தான், என் பேர் மட்டும் தான் ஞாபகத்தில் இருக்கு. என் கிளாஸ் படி எல்லாருமே மறந்துட்டான். அவன் ரெக்கவரி வரத்துக்கு 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் கழிச்சு அவர் காலேஜும் முடிச்சாரு. அந்த மொமெண்ட் அன்னைக்கு வந்து அந்த 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 சீன் அடிக்கும்போது எனக்கு அந்த சினாரியோ தான் வந்துட்டு போச்சு என் மைண்டில். நானிலேருந்து பைக் ஓட்டுறதை நிறுத்திட்டேன், பைக் ஓட்டுறது கிடையாது. ஸோ அந்த மொமெண்ட் தான் எனக்கு மைண்டில் இருந்துச்சு அந்த சீன் அடிக்கும் போது. சூப்பர், திருந்திட்டீங்க, அப்ரிஷியேட்டிவ். நீ எப்போ திருந்த போறேன்? கஷ்டம். நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன், என்னோடது சொல்லிடுறேன். ஆக்சுவலாக அது என் பர்த்டே அன்னைக்கு ஷூட் பண்ணோம். ஸோ எவ்வளோ ஒரு எனக்கு யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ் மொமெண்ட் அதுதான். இது வரைக்கும் அந்த மாதிரி ஒன்று நடந்ததே இல்லை என் லைஃப்பில். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பர்த்டே அன்னைக்கு பிளட் ஷெட்ல பிளட் பாத்தோட வீட்டுக்கு போனேன். Which moment made you connect in this film? கனெக்ட் ஆகுத மொமெண்ட் வந்து லைக் நானும் அப்பாவும் வந்து ரொம்ப கனெக்ட். இந்த மூவில கூட ரொம்ப கனெக்டா, என்னோட ரியல் லைஃப்ல கூட நானும் அப்பாவும் வந்து ரொம்ப கனெக்டா. ஸோ அதனால முன்னாடி இருக்கிற மூவிஸ் லைக் இமோஜி பண்ணும்போதெல்லாம் அப்பா தான் கூட வந்துருச்சு. ஸோ அதனால நானும் அப்பாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எனக்கு. ஸோ அவ்வளோ கனெக்ட் ஆகும். ஸோ ஒரு டைமில் வந்து அப்பாவுக்கு இப்போ உடம்பு ஹீஸ் நாட் வெல். ஸோ அதனால எனக்கு அது கனெக்ட் ஆகும் அப்பா கூட. அண்ட் எனக்கு இது சீரியஸ் நோட்டில் கேட்குறேன்னா, உங்களோட ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்டரியில்
வந்த படங்கள்லயும் மரகதநாடும் ஒரு பெஞ்ச் மார்க்கா இருந்தது. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அதை பத்தி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அது ஒரு பார்ட் 2 எப்போ வரும்? பார்ட் 2 வந்து கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்றோம். ஒன் கப்புள் ஆஃப் டேஸ்ல உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கிடைக்கும். ஓகே, ஒரு யங் ப்ரொடியூசரா அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துருக்கு இல்லையா? அது சினிமா பிஸ்னஸ், அந்த ப்ரோக்ரஸ், அது ரிலீஸ் பண்றது, இது ஒரு பெரிய ஒர்க். அது அப்பார்ட் ஃப்ரம் ஆன் ஸ்கிரீன் தானே இந்த ஆஃப் ஸ்கிரீன் ஒர்க், அது எப்படி இருக்கு அந்த சேலஞ்சஸ்? அது நான் இந்த 2015லேருந்து 25 வரைக்கும் கற்றுக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு டில் பிஸ்னஸ் வரைக்கும் எல்லா படங்களும் நான் ஆக்சஸில் ஒர்க் பண்ணதுனால எனக்கு அதுக்கான நாலேஜும் அதுக்கு தேவையான ஆட்களும் என் கூட இருக்காங்க சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னும் போது ஈஸி ப்ராசஸாக தான் இப்போ இருக்குது. பட் இதுக்கப்புறம் இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ப்ரொடியூசராக இறங்க போகிறோம். ஸோ அதுக்கான எல்லா வேலைகளும் போயிட்டுருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் ஆக்டிங் அதுவும் ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்டரி வில் கோ ஆன் as a production house. பிஃபோர் எப்படி சார் இருக்கும்போது அதே மாதிரி தான் போகுது. ஸோ அது அந்த ப்ராசஸ் வந்து சார் தான் நிறைய டெபியூட்டன்ட்டுக்கு வாய்ப்பு கொடுத்த ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அது நிறைய இல்லை, நாங்கள் பண்ண எல்லா படமே டெபியூட்டன்ட் ஃபிலிம் எக்ஸப்ட் ராட்சசன் மட்டும். ஏன்னா ராட்சசன் பண்ணும்போது ராமன் வந்து முண்டாஸ் பண்ணி ஒரு படம் முடிச்சுட்டு வந்திருந்தாரு. டில் நவ் அடுத்த இருக்க ரிலீஸ் ஒரு 3 படம் ஆல்ரெடி முடிச்சிட்டோம். அதுக்கான ரிலீசஸ்லாம் எடுத்து வரணும். அந்த 3 படங்களுமே டெபியூ டைரக்டர்ஸ் தான். இது வரைக்கும் ஆக்சஸ்ல பண்ண எல்லா டைரக்டருமே டெபியூ டைரக்டர்ஸ் எக்ஸப்ட் ஒன் ஃபிலிம். சரி, இந்த செக்மெண்ட் எல்லாத்தையும் ப்ளே பண்ணலாம்னு நினைச்சேன். இது ஏன்னா நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. அடுத்த இன்டர்வியூ இருக்கு. நீ தான் கதை சொல்ல போற. அது என்ன படம் நாங்க எல்லாரும் கண்டுபிடிக்க போறோம். ஒரே ஒரு படம் கல் கிளாசிக்கா இருக்கலாம். நீ அந்த படத்தோட கதையை சொல்ல போற. அது என்ன படம் நாங்களாம் கண்டுபிடிக்க போறோம். ஹீரோக்கு வந்துட்டு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணு தான் வந்துட்டு அந்த படத்தோட கதாநாயகி. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டே வந்து ட்ரெயின் தான். ட்ரெயினில் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ட்ரெயினில் தான் வந்துட்டு ஒவ்வொரு விஷயம். ஆமாம், அலைப்பாயுதே தான். ஆனால் அந்த ஹீரோயின் பேசவே மாட்டாங்க. குக்கு அந்த ட்ரெயினில் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராவல். அந்த ஹீரோயின் பேசவே மாட்டாங்க, சைலண்ட்டாகவே இருப்பாங்க. சைலண்ட்டாக அந்த ஹீரோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஹீரோயின் கிட்டே வந்துட்டு பேசுவாங்க. ஒரு கற்பனை கதையிலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க அந்த ஹீரோயின். ஆனால் அந்த ஹீரோயின் இருப்பாங்க. காதல் கோட்டை காதல் கோட்டை. அந்த ஹீரோ வந்து என்ன பண்ணுவாருன்னா ரொம்ப ஒரு ரகடா இருப்பார். அவர் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. என்ன மோசமாக அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடும். ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவருக்கு. ஆக்சிடென்ட் ஆகும்போது அவர் சாக மாட்டார். லாஸ்ட்ல என்னன்னா வந்து ஒரே விஷயம் தான். அந்த ஹீரோயினுக்கு வந்துட்டு அந்த ஹீரோவோட தலைமுடி வந்து உதிரவே கூடாதுன்னு வந்துட்டு யோசிச்சுட்டு இருப்பாரு. இது நம்ம ஓகே தானே? ரொம்ப கஷ்டம். ஒரு யங் டீமா இருக்கீங்க சார். நிறைய பேர் அறிமுகப்படுத்துறீங்க. அதுக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். அண்ட் நிறைய டேலண்ட்ஸை இன்னும் அடுத்தடுத்த படங்கள்ல கொண்டு போய் சேர்க்கணும். அண்ட் இந்த படமும் மக்கள் எல்லாத்தையும் போய் சேர்க்கணும்னு சொல்லி விகடன் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கணும். நிக்கி, ஆகாஷ், தேவிகா அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்கு. அது எல்லாத்தையும் அப்படியே அடுத்த ஸ்டெப் கொண்டு போறதுக்கு வாழ்த்துக்கள் விகடன் சார்பாகவும் என்னோட சார்பாகவும். 91 ஆண்டுகள் பாரம்பரியம், 5 தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற SPS. ஆரோக்கியமான காலை உணவுக்கு SPS வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. இன்றே கேட்டு வாங்குங்கள்.